தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். இந்த நாள்லேயும் நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 34 வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிப்போம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. போதும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையார். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் இருக்கிறது பாருங்கள், நம்முடைய சரீரத்துக்கு அது விளக்காக இருக்கிறது. அதாவது நமக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இருட்டுக்குள்ளே போகிறோம், டார்ச் லைட்டு நம்ம கையில் இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? அடித்து போகிறோம். ஆனால் இருட்டாக இருக்கிற இடத்துல இந்த கண் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. கண்கள் ரொம்ப முக்கியமானது. முழு சரீரத்துக்கு அது இல்லைன்னா அவ்வளோ சின்ன அவயம்தான். ஆனால் அது இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. அது போலவே ஆவிக்குரிய கண், நமக்குள்ள ஆவிக்குரிய கண் இருக்குது. அந்த கண் தெளிவாக இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எதையும் செய்யவே முடியாது. தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதோ, தேவனோடு உறவாடுவதோ, தேவனுடைய வழியில் நடப்பதோ கூடாத காரியம். அந்த ஆவிக்குரிய கண் தெளிவாக இருக்கணும். அந்த கண் தெளிவாக இருக்கணும். அது இருள் அடைஞ்சிருச்சுன்னா தடவி கொண்டு, எப்படி இந்த கண் தெரியலைன்னா தடவிக்கிட்டு தர்றோமோ, அதுபோல் ஆவிக்குரிய கண்கள் குருடாய் போனால் நாம் இந்த பூமியில் தடவி கொண்டு தான் அலையணும். ஏன்னா ஒரு காலத்தில் நாம் மனம் திரும்பாத நாட்களில் நாம் தடவி கொண்டு தான் அலைந்து திரிந்தோம். கண்கள் குருடாய்த்தான் இருந்தது. அந்த கண்களை சாத்தான் கெடுத்து வைத்திருந்தான், குருடாக்கி இருந்தான். அந்த கண்களை திறந்து அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு ஒளிக்குள்ளாய் தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். அல்லேலூயா. வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை காணும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பெற்ற அந்த ரட்சிப்பு, நாம் பெற்ற இலவசமாய் பெற்ற சமாதானம், சந்தோஷம், அதை இழந்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. உன்னிலுள்ள வெளிச்சம், அந்த வெளிச்சம் உன் கண்ணில் இருக்கே, அந்த ஆன்மீக கண், அந்த மனக்கண்ணில் இருக்கே, அந்த வெளிச்சம் குறையக்கூடாது. அந்த கண்கள் எப்போதும் பிரகாசமாக இருக்கணும். பவுல் சொல்லும்போது, உங்கள் கண்கள் பிரகாசமாகும்படி நான் எப்படி என்ன செய்கிறேன், ஜெபம் பண்ணி வேண்டிக் கொள்ளுகிறேன், ஜெபிக்கிறேன்னு சொல்கிறார். நம்முடைய கண்கள் பிரகாசமாக இல்லைன்னா இந்த இருள் நிறைந்த உலகத்தில் நாம் அநேக காரியத்தில் மோசம் போய் விடுவோம். ஆகவே நம்முடைய கண்களை குறித்து, ஆவிக்குரிய அந்த மனக்கண்களை குறித்து எச்சரிக்கையாய், அது மறுபடியும் குருடாகும், அது மறுபடியும் இருளாய் மாறும். சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவன் மறுபடியும் நம்மை கூடாக்க அவன் திட்டம் போடுகிறவன். பலவிதமான பாவங்களை மறுபடியும் நாம் செய்யும்படி, பலவிதமான பாவத்தில் கடவுள் ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்யும்படி அவன் கங்கணம் கட்டி நம்மை பின்தொடரக்கூடியவன். ஆகவே இந்த காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னா, எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கைன்னா நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா, மின்சார கம்பத்தில் தான் என்ன செய்வோம், பார்ப்போம். எச்சரிக்கை, அதை யாரும் தொட்டுறாத, கவனமாயிரு. அதுக்கெல்லாம் நமக்கு கரெக்டாக செஞ்சுருவோம். வீட்டிலலாம் சுவிட்சு போடும்போதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக, மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனமாக இருப்போம். மிக்சி கிரைண்டர் போடும்போதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்போம். ஏதாவது அடிச்சிடும், தொட்டுரும், எச்சரிக்கையாக இருப்போம். அதை விட நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆவியில், சிந்தனையில் இருள் வராதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே,
அதை குறித்த ஒரு காரியங்களை தான் நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அதாவது எதற்காக ஏன் நம்முடைய இருதயம் இருள் அடையுது, எதனால் இருள் அடையுது? இருள் அடைகிறதுனால பழைய வாழ்க்கைக்கே திரும்பி விடுகிறார்கள். பழைய ஸ்பாவம், பழைய காரியங்களை விழுந்து மோசம் போகிறோம். ஏற்கனவே சண்டை போட்டம், தூசித்தம், பொய்யும் பித்தலாட்டமும் திருட்டுத்தனமும் அகங்காரமும் ஆணவமும் இச்சையும் இருந்தது. இப்போ மறுபடியும் நமக்குள்ள அந்த அகங்காரமும் ஆணவமும் பெருமையும் அல்லது உலக பிரகாரமான அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளே திண்டு வந்ததை மறுபடியும் போய் என்ன செய்கிறோம்? கக்குனதை திரும்பவும் தின்னும்படி திரும்பின நாய்களைப் போலவும் கழுவப்பட்ட பன்றிகளைப் போலவும் நாம் திரும்புகிறோம். காரணம் என்ன? இருள். இருள் மறுபடியும் நமக்குள்ள வருது. இருள் வருவதற்கு, அந்த இருளை அகற்றுவதற்கு நம்ம என்ன செய்யலாம்? வேதத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. அதாவது அங்கே வாசித்தோம், உன்னிலுள்ள வெளிச்சம் இருளடையாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அப்போ என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீ தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும், தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். இது ரெண்டும் எந்த ஒரு மனிதனிடத்தில் குறையுதோ அவனுக்குள்ள இருள் வரும், மீண்டும் வரும். தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இரு, தேவனை ஸ்தோத்தரிக்கணும். 2 கால்கள் போல அது. இது ரெண்டும் எப்போவுமே இருக்கணும். எப்போவுமே. ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஆதியில் ஆரம்பத்தில் மனம் திரும்ப நாட்களில் தேவனை துதித்தேன், ஆராதித்தேன், தேவனை மகிமைப்படுத்தினேன். ஆனால் இப்பொழுது அது இல்லை அப்படின்னா நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இருள் உள்ள வருது. பிரியமானவர்களே, ஆதியில் இருந்த அந்த அன்பு, தேவன் மேலே இருந்த நேசம், வைராக்கியம், பக்தி, தனல், அது இன்னைக்கு குறைவாக இருக்குது அப்படின்னா நமக்குள்ள இருள் உள்ள வருது. நம்முடைய இருதயம் இருளடைந்து, இருள் அந்த ஆன்மீக அந்த மனக்கண்களை பிசாசானவன் அப்படித்தான் குருடாக்குகிறான். ஏதோ ஒரு மனிதன், எந்த மனிதன் தேவனை அறிந்த ஒரு மனிதன் தேவனை மகிமைப்படுத்துகிறதிலையும் துதிக்கிறதிலையும் அவரை ஆராதிக்கிறதிலையும் உண்மையுள்ளவனாய் இருக்கும் பொழுது அவருடைய இருதயம் அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். சாத்தான் அங்கே வந்து எந்த தூசு துப்பட்டையும் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. அது அப்படியே பட்சிக்கும். அவருடைய இருதயத்தில் கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், அசுத்தமான காரியங்கள், விட்டு வந்த காரியங்கள், கேடான காரியங்கள், இச்சை ரோகங்கள், அதெல்லாம் அவனை தொடாது. ஆனால் அது அவனை தொடுது. இப்போ எனக்கு இல்லை இச்சை இருக்குது, இச்சை எனக்குள்ள அசுத்தமான உலக காரியங்களை, பழைய நண்பர்கள், பழைய வாழ்க்கையை தேடி போகிறேன், பழைய மனிதர்களிடத்தில் ஆலோசனை காரியங்களை ஈடுபடுறேன். நான் பழைய மனிதனை போல வீட்டில் சண்டையும், எப்பொழுதும் சண்டையும், ஆணவமும், அகங்காரமும், மூர்க்கமும், தூசணமும் என் இடத்துல இருக்குது அப்படின்னா, பிரியமான எனக்குள்ள இருள் இருக்குது. இருள் வந்தது, இருளில் வந்துட்டேன். என் இருதயத்தை இருள் கவ்வுது. இருள் இருந்துச்சுன்னா கீழே உள்ள காரியங்கள் அடுத்தடுத்து இருக்குது பாருங்கள். 24 என்ன நடக்குமா? அந்த இருளின் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இருளடையும் போது, இருதயத்தில் இருளடையும் போது தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதாவது இச்சைக்கு, ஃபஸ்ட்டு இச்சைகளுக்கு, பண ஆசை, பொருளாசை, இச்சை, சாப்பாட்டில் இச்சை, நம்முடைய இருதயத்தில் மாம்சம் என்ன விரும்புதோ அதையெல்லாம் செய்யணும்னு ஓடுறது இச்சை. தேவனே பார்க்குறாரு, நீ அதை விரும்புகிறாயில, போ. இச்சைகளுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்குறார். 2வது 26 வாசிக்கிறோம். இது நிமித்தம் தேவன், அந்த 25 கூட வாசிச்சுட்டு போயிடுவோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் சோத்தரிக்கப்படத்தக்கவர். இருள் ஒரு மனிதனிடத்தில் வரும்போது தேவனை மறந்து விடுவான். அவன் என்ன செய்கிறான்னா, சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது சேவிப்பான். உலக காரியங்களில், உலக மனிதர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை,
வழிபாட்டு காரியங்கள், உலகத்தில் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அது அவனுக்கு முக்கியமாக இருக்கும். கடவுள் வாக்கு போல, கடவுளுடைய வழிநடத்தல் போல நம்பி மோசம் போவான். சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது கொள்ளுவான். சத்தியத்தை பொய்யாக மாற்றி இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், சத்தியத்தை பொய்யாக மாற்றி விட்டார்கள். நான் வரும்போது ஒரு இடத்துல குருத்தோலை தூக்கிட்டு போகிறாங்க, பிடிச்சி ஊர்வலமாக போகிறாங்க. அதில் அவர் பேசுகிறாரு, இயேசு போராடினார், ஆகவே ஜனங்களுக்காக போராடினார், போராட்டம் நடத்தினார், ஆகவே இப்போ நாம் போராடி கொண்டு இருக்கிறோம்ன்றார். குருத்தோலையை கையில் பிடிச்சி என்ன செய்கிறாராம்? அநீதிக்காக போராடுகிறோம். சத்தியத்தை என்ன செய்கிறாங்க? பொய்யாய் மாற்றி ஒரு சிலுவை அந்த தென்னை ஓலையில் மடித்து வீட்டு வாசலில் வச்சுட்டா சாபங்கரகம் எல்லாம் போயிடுமா? மூடத்தனம். சத்தியத்தை மறந்தவர்கள் சத்தியத்தை பொய்யாக மாற்றிவிட்டார்கள். வஞ்சிக்கப்பட்ட ஜனங்கள். சாத்தான் கண்களை குருடாக்கி விட்டான். இருளின் அந்தகாரத்துக்குள் இன்னும் அடைத்து போட்டு அவர்களை சாத்தான் தன்னுடைய கட்டுக்குள்ளே தான் வைத்திருக்கிறான். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் தேவனை மகிமைப்படுத்துவதும் இல்லை, ஸ்தோத்தரிப்பதும் இல்லை. மனம் போன போக்கில், கண் போன போக்கில் அவர்கள் ஞானம் என்று பொய்யாய் தோன்றுகிற கொள்கையின் விபரீதங்கள் ஞானமாக தெரியுது, நல்லதாக தெரியுது. பவுல் சொல்லுவார், ஞானம் என்று தோன்றுகிற கொள்கையின் விபரீதங்களை விட்டு நீ விலகு. தீமோத்தேயுக்கு எழுதுவார், நல்லது மாதிரி தெரியும்பா, பக்தி மாதிரி இருக்கும்பா, ஆனால் அது பக்தி இல்லை, அது பக்தி இல்லை. அடுத்து பாருங்கள், இருள் எப்படியெல்லாம் நடத்துதுன்னு பாருங்கள். 26, இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இச்சை, அதைத்தான் சொன்னேன், இச்சை ரோகங்கள், அதாவது மனுஷன் தகாத விதமாய் ஒருவருக்கொருவர். இன்றைக்கி இப்போ உலகத்தில் பாருங்கள், தேவனை அறியாத ஜனங்கள் பலவிதமான இச்சைகள்னால சரீரங்களை, ஆண்கள் பெண்கள், பெண்கள் ஆண்கள் திருமணம், பெண்கள் பெண்கள் திருமணம் பண்ணிக்கலாம், ஆண்கள் ஆண்களை திருமணம் பண்ணிக்கலாம். சட்டங்கள். 28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்ட்டு. கேடான சிந்தனைகள். இன்னைக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, அடுத்தவனை கெடுக்கிறது, திட்டம் போடுகிறார்கள், யோசிக்கிறார்கள். சிந்தனையில் யாராவது ஒன்று சொன்னால் அதை நம்புகிறார்கள். தேவன் என்ன சொல்கிறாரு? நீ அதை விரும்புறியா? ரைட்டு போ. மனிதன் எதை விரும்புகிறானோ அதன்படியே விட்டு வர. மனிதன் இருதயம் எப்படி யோசிக்குது அப்படியே விட்டுக்கிடுகிற தேவன். தேவன் முகத்தை பார்க்குறார், மனுஷன் தேவன் இருதயத்தை பார்க்குறார், மனுஷனோ முகத்தை பார்க்குற. நம்ம முகத்தை பார்த்து தான் ஒரு காரியங்களை பேசுவோம். தேவன் இருதயத்தை பார்த்தே பேசுவார். ஒரு மனிதனிடத்தில் என்ன விரும்புகிறான், எதை நேசிக்கிறான், சத்தியத்தை நேசிக்கிறான்னா அவனுக்கு சத்தியத்தில் நடத்துவார். தெசலோனிக்கேயரில் வாசிக்கிறோம், சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மனதில்லாதபடியினால அவர்களுக்கு பொய்யை விசுவாசிக்கும்படி தேவன் என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தார். பொய்யை விசுவாசிக்கும்படி, வஞ்சனைக்கு ஒப்பு கொடுத்தார். பொய்யை நம்பும்படி. இன்னைக்கு உலகத்தில் யாராவது ஒன்று சொன்னால் உடனே அதை நம்புறது. வேதம் சொல்லுதா? வேதத்தில் தாங்க. அதே ஆண்டவர் தெளிவாக சொன்ன வார்த்தை. அதை மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வேத வார்த்தை என்ன சொல்லுது? தேவனுடைய வார்த்தை இதுக்கு விரோதமாக என்ன சொல்லுது? இதை அங்கீகரிக்குதா? அப்படி யோசித்து நாம் ஒரு முடிவெடுக்கலைன்னு சொன்னால் நம்முடைய மனக்கண் அங்கே குருடாக இருக்குன்னு அர்த்தம். நம்முடைய மனக்கண், நம்முடைய இருதயத்தில் இருள் இருக்கிறது. பிரியமானவர்களே, பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் நம்ம வாசிக்கிறோம், நம்ம தெரிந்த காரியங்கள். 17வது அதிகாரம். அதாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இருள் விலகும். அது ரெண்டில் குறைவுபடும் போது இருள் எப்பொழுதுமே இருதயத்தில் நம்மை தவறான வழியில் நம்ம நடத்தும். லூக்கா 17:12 வாசிப்போம்.
அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது ம் குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். ம் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். போதும். பாருங்க, இங்கே தெளிவாக இருக்கு. தேவனை மகிமைப்படுத்துறதுனா என்ன, தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுனா என்ன, இந்த சமாரியன்ட்டு இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். தேவனை மகிமைப்படுத்தினான், அதாவது 16, அவனுடைய வியாதி கொடூரமான வியாதி, அதில் தேவன் சுகம் தந்தார், அற்புதமாய் சுகம் தந்தார். 10 பேருக்கு சுகம் தந்தார். அதில் ஒருவன் மட்டும் வந்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்கிறார், அந்த சமாரியன். இப்போ நன்றி சொல்ல வரும்போது அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி, அதாவது நம்ம ரோமர் 1:21 என்ன வாசித்தோம், அவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும், இல்லைன்னா இருள் அடையும் இருதயம். சரி, அப்போ மகிமைப்படுத்துனா என்னென்னா இங்கே தெளிவாக இருக்குது. எப்படின்னா, உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினா. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவன் செய்த காரியங்களை மற்றவர்களிடத்தில் சொல்லி நான் மகிமைப்படுத்தணும், தேவனுடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். நமக்கு செஞ்ச நன்மைகள் எத்தனையோ காரியங்கள், நமக்கு ரட்சிப்பு, நமக்கு சமாதானம், நமக்கு விடுதலை, நமக்கு தந்த சுகம், பலன், வீடு, வசதி, வாய்ப்பு, காரியம், சபை எல்லாம், அதை மற்றவர்களுக்கு, நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்ம தேவனை அறியாதவர்கள், நம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் பக்கத்தில் வேலை செய்கிற இடத்துல எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய். சில நேரங்களில் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பொறுமையாக இருக்கீங்க, எங்களை மாதிரிலாம் அப்படி இருக்க முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல, இல்லைங்க, நானும் ஒரு காலத்தில் மோசக்காரன், கோபக்காரன் தான், ஆனால் இயேசுதான் என்னை என்ன செஞ்சுருக்காரு, என்னை மாற்றியிருக்கிறார், என்னை மாற்றுகிறார். எனக்கு அவர் தான் இந்த கிருபையை தருகிறார். அவரால் தான் நான் இப்போது சாந்தம், பொறுமையை கற்றுக்கொள்கிறேன். அவரை நோக்கி பார்க்குறேன், அவர் எனக்கு போதிக்கிறார், புத்தி சொல். தேவனுடைய நாமத்தை சத்தமாய் மகிமைப்படுத்தணும். இப்படி யாரெல்லாம் செய்கிறார்கள், சின்ன சின்ன காரியத்தில் கூட தேவன் செய்தார், தேவன் தந்தார் என்று மற்றவர்களிடத்தில் தேவனை எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கிறவர்களுடைய இருதயத்தில் இருள் இருக்காது. அவருடைய இருதயத்தில் பிரகாசம் இருந்துக்கிட்டே இருக்கும், சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கணும், விடுதலை இருந்துக்கிட்டே இருக்கும், இளைப்பாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். அவர் வாழ்க்கையில் நிம்மதி, ஆறுதல் இருக்கும், விடுதலையாக இருப்பார்கள். என்ன நடந்தாலும் விடுதலையாக இருப்பார்கள். தேவன் செய்தார், தேவன் தந்தார், தேவன் நடத்துகிறார். தேவன் அவருடைய இருதயத்தில் எப்பவுமே அந்த காரியத்தில் அவர்கள் தனக்கு மகிமையை எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். படிப்பை குறித்து, வசதியை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டார். என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் சம்பாதித்தேன், என் கை பலனால் சம்பாதித்தேன் என்று அவர்கள் தங்களை மாறுதட்டி கொள்ள மாட்டார்கள். இருதயத்தில் மாறாக என்ன சொல்லுவார்கள், தேவன் தந்தார், தேவன் கொடுத்தார். அது மட்டுமல்ல, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டே இருப்பார்கள். 2வது காரியம், அவன் என்ன செய்தான், அவருக்கு பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஸ்தோத்திரம், நன்றி. தேவனுடைய சமூகத்தில் போய் முதல்ல என்ன பார்த்தோம், தேவனை மனிதர்கள் மத்தியில் உயர்த்துகிற காரியம். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி, நன்றி, நீ செய்த இந்த உதவிக்கு, இந்த கிருபைக்கு, இந்த இரக்கத்துக்கு, எனக்கு தந்த இந்த சுகத்துக்கு, நீ தந்த நன்மைகளுக்கு உமக்கு நன்றி. நீரே பாத்திரர். இது ரெண்டும் அப்பொழுது நம்முடைய இருதயம் இருளடையாது. நம்முடைய இருதயம் ஒரு காலம் இருளடையாது. நாம் எச்சரிக்கையாக இருக்கிறோம், அதே அர்த்தம். நாம் கவனமாக இருக்கிறோம்.
யார் ஒரு மனிதன் பாருங்கள், துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி துதிக்க சொல்லும்போது வாடிக்கையாளர்கள் துதிக்கிறார்கள். நிறைய பேர் வாய் திறப்பது இல்லை, வேடிக்கையாளர்கள் இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, வேடிக்கையாளர்கள் இருக்கு. வாடிக்கையாக சிலர் துதிக்கிறோம். வாலிபர்கள் துதிப்போம்னா கஷ்டமாக இருக்குது. கர்த்தாவே நீ உயிரோடு வைத்திருக்கிற, சபையில் வைத்திருக்கிற உமக்கு நன்றின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆண்டவரே என் பாவங்களை மன்னித்ததுக்காக நன்றி, எவ்வளோ நேரம் ஆகும்? வளவளன்னு என்ன மணிக்கணக்கில் துதிக்கணுமா, ஜெபிக்கணும்? இல்லையே. ஒரு வார்த்தை அந்த தகப்பனை சந்தோஷப்படுத்த முடியாதா? உனக்கல்ல, அவர் நீ துதிப்பதுனாலும் மகிமைப்படுத்துவதனாலும் அவருக்கு ஒரு கிரீடம் வருவதல்ல. நீ துதிப்பதுனாலும் மகிமைப்படுத்துவதனாலும் நீ நல்லா இருப்பாய். உனக்கு விடுதலை, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு தேவன் பக்கபலமாக இருந்து உன்னை நடத்துறதுக்கு உனக்கு அது நன்மையை கொண்டு வரும். ஆக பிரியமானவர்களே, நல்லா விளங்கிக்கிடுவோம். நம்முடைய இருதயம் இருள் அடையாமல் இருக்கணும்னா, நம்முடைய இருதயத்தில் கவலை, வருத்தம், துக்கம், சோர்வு, பயம் இல்லாமல் விடுதலையாக இருக்கணும்னு சொன்னால், இந்த 2 பகுதியை நம்ம கரெக்டாக செய்யலைன்னா நம்ம இருதயம் இருள் அடைஞ்சு மோசம் போகும். 2 பகுதி ரொம்ப முக்கியமானது. தேவனை ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதனுடைய விளைவு பாருங்கள், அது 17 வாசிப்போம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதுக்கு இந்த அந்நியனே ஒழிய மற்ற ஒருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை விடுதலை. அதான் என் ரகசியம். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விடுதலை ஆக்கி விட்டது. இது 2ம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலைங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு தேவனை மகிமைப்படுத்துவதிலும், சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் தேவனுக்கு நன்றி சொல்லணும். பிள்ளைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லி பழக்கணும். நன்றி, மார்க்கில் நல்ல மார்க்கை ஆண்டுக்கு நன்றி சொல்லு. மார்க்கு குறைஞ்சி வச்சா அதுக்கும் நன்றி சொல்லி அடுத்த ஞானத்தை தாங்கணும், ஜெபம் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும். பிரியமானவர்களே, நம்ம ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோன்னு பார்க்குறோம். யாக்கோப்பு இவர்கள்லாம் தேவனை கனம் பண்ணுவதில் ரொம்ப முந்தி கொண்ட மனிதர்கள். நீங்கள் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். ஆபிரகாமுக்கு பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன், நீ என்னுடைய சிநேகிதன் என்றெல்லாம் ஆபிரகாமை பார்க்குறார். ஆபிரகாம் அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம்னா உடனே பலிபீடம் கட்டிடுவார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்வார். இக்கட்டான நேரங்கள்லாம் பலிபீடம் கட்டிடுவார். நல்லது காரியம் நடந்தாலும் பலிபீடம் கட்டிடுவார். 4 பலிபீடம் கட்டி தொழுது கொண்டிருக்கிறார். யாக்கோப்பு அதே மாதிரி பார்த்தேன். யாக்கோப்பு அதே மாதிரி 4 பலிபீடம் கட்டி அவர் தொழுது கொள்கிறார். இந்த ஈசாக்கு ஒரு பலிபீடம் தான் கட்டியிருக்கிறார். ஒரே ஒரு இடத்துல ஒரு பலிபீடம். ஆனால் ஆபிரகாமை பற்றியும் யாக்கோப்பை பற்றியும் வேதத்தில் கடைசி வரைக்கும் இருக்குது. ஈசாக்கை பற்றி இடையில ஒரு சில இடத்துல தான் பார்க்கலாம். ஈசாக்கை பற்றி நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் நல்ல ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் அவர் திளைத்து போய் அதிலேயே போதுங்கிற ஒரு இதில் அப்படியே இருந்துட்டார். அவருக்கு நிறைய பாடுகள், கஷ்டங்கள்லாம் இல்லை. ஆனால் இவங்க 2 பேரும் நிறைய பாடுபட்டவங்க. ஆபிரகாமும் யாக்கோப்பும் ரொம்ப பாடுபட்ட ஜனங்கள் அவர்கள். எப்போ பார்த்தாலும் தேவனை ஆராதிக்கவும், துதிக்கவும், தேவனோடு சஞ்சரிக்கவும் தேவன் அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார், அவர்களை உயர்த்தி இருக்கிறார். பாருங்கள், யாக்கோப்பு தன்னுடைய சகோதரன் யார்? ஏசா. யாக்கோப்பு இதிலேருந்து வருவார் இல்லையா, லாபான் வீட்டில், மாமனார் வீட்டிலேருந்து மனைவி பிள்ளைகளோடு வரும்போது இங்கேருந்து எதிர்கொண்டு போவார் ஏசா. அந்த இடத்துல இதெல்லாம் யார் என்னன்னு கேட்பார். இந்த படைபலங்கள்லாம் இவ்வளவு ஐஸ்வர்யம்லாம் ஏதுன்னு ஏசா கேட்பார். இது தேவன் தந்தது எனக்கு, இது எனக்கு. அந்த இடத்துல யோசேப்பு நிற்பார், குட்டி பையனா. பின் நாட்களில் யோசேப்பு எகிப்தில் ராஜா மந்திரி ஆகி பிள்ளைகளோடு இருக்கையில் அந்த பஞ்சம் ஏற்பட்டு கடைசியாக என் தகப்பனாரை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். யார்? அண்ணன்மார் வந்த இடத்துல எங்கள் அப்பா உயிரோடு இருக்காரா? ஆமாம், எங்கள் அப்பாவை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி
நான் இப்போ மந்திரியாக இருக்கிற எகிப்தில் நீ போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அவர் கூட்டிகிட்டு வருவார். கூட்டியாந்து யாக்கோப்பு கேட்பார். இதெல்லாம் யோசேப்புக்கு 2 பையங்க, மனாசையும் எப்ராஹிம். இதெல்லாம் யார் பாப்பன? தேவன் எனக்கு தந்ததுப்பா. என்ன ஆவி பாருங்க. இது எங்கே கற்றுக்கொண்டான்? யாக்கோப்பிடத்தில் கற்றுக்கொண்டான், அந்த சின்ன வயதில். அதுக்குத்தான் சொல்கிறது, பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நமக்கு தேவன் செய்த நன்மைகள், காரியங்களை, நம்ம கடந்து வந்த காரியங்களை, நமக்கு செய்த தேவன் நடத்தின விதம், நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள்லாம் மன்னித்தது, ரட்சித்தது, விடுதலை தந்தது, சமாதானம் தந்தது. பிள்ளைகளுக்கு நன்றி உணர்வை அவர்களுக்கும் வெளிப்படுத்த வேண்டும். கடைசியாக அவன் பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், அந்த சின்ன வயசில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் தேவன் தந்தது அப்படிங்கிற தகப்பன்ட்ட கற்றுக்கொண்ட காரியம். அவன் பார்வோனுக்கு போயிருந்தான் இல்லையா, அங்கே இதில் எகிப்துக்கு. அங்கே அவனை ஜெயிலில் போட்டிருப்பாங்க. 2 பானபத்திரக்காரன் அவனோடு கூட சிறையில் இருப்பாங்க. அதில் ஒருத்தனுக்கு சொப்பனம் கண்டு, என் சொப்பனத்துக்கு யார் பதில் சொல்லுவான்னு கேட்கையில் யோசேப்பு சொல்லுவான், சொப்பனத்தை விளக்குவது தேவன் அல்லவா, உன் சொப்பனத்தை சொல்லு அப்படின்னு கேட்டு, உடனே அந்த இடத்துல பாருங்கள், சொப்பனத்தை விளக்குவது தேவன் அல்லவா, மகிமை மகிமை. அதில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அப்படியே தேவன் 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 சொல்லுவார். பார்வோன் கூட்டிகிட்டு வந்து, எப்பா நீ சொப்பனக்காரன் ஆச்சாம, நான் ஒரு சொப்பனம் சொல்கிறேன், அதுக்கு நீ விளக்கம் சொல்ல முடியுமா? சொப்பனத்தை விளக்குவது தேவன் அல்லவா, அவன்ட்டு சொல்லும். உடனே அவன் சொப்பனம் சொல்லிடுவான். சொப்பனத்தை அர்த்தத்தை சொல்லும்போது, தேவன் உனக்கு இப்படி செய்ய நடக்க போகுதுன்னு சொல்கிறாரு, தேவன் உனக்கு இப்படிலாம் ஆகும்னு, தேசத்தில் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாரு. தேவன் தேவன் ஒவ்வொரு காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடைசியில் அன்னைமாரெலாம் அந்த வருவாங்களா, பஞ்சத்தில் வந்து அரிசி தானியங்களை வாங்க, அப்போ என்ன சொல்லுவார், இப்படிலாம் பஞ்சம் வரும்னு முன்னாடியே தேவன் என்னையை எகிப்துக்கு அனுப்பி என்ன சொல்கிறாரு, தேவன் உங்களையெல்லாம் ரட்சிக்கும்படி, ஜீவரட்சணையை தரும்படி என்னையை முன்னாடியே தேவன் என்னையை இங்கே அனுப்பி. அவருடைய இருதயம் பாருங்கள், தேவன் தேவன் தேவனை மகிமைப்படுத்தின யோசேப்பு. அதனால தான் மந்திரியாக உயர்த்தினார். அதில் ரகசியம் இருக்குங்க. நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். ஜனங்கள்கிட்ட வெட்கப்படுறோம், இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு பயப்படுகிறோம். இல்லை, மனுஷருக்கு முன்னாடி என்னுடைய நாமத்தை குறித்து வெட்கப்படுகிறானோ அவன் கடைசி நாள் பிதாவுக்கு முன்பாக என்ன செய்வான், வெட்கப்படுவான். மனுஷருக்கு முன்பாக என் நாமத்தை எவன் அறிக்கை செய்கிறானோ அவனை கடைசி நாளில் பிதாவுக்கு முன்பாக அறிக்கை செய்வேன். அறிக்கை செய்யணும். தேவன் செய்தார், தேவன் நடத்துவார். ஏதாவது ஒரு கவலையாக இருக்குது, வருத்தங்களாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நீர் இதில் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர், என்னை நடத்துவீர் ஆண்டவரே. பிரியமானவர், நம்முடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வோடு எப்பொழுதும் வாழ பிரயாசப்படுவோம். சத்தியத்தை நேசிப்போம். அதாவது இருளை விரும்பும்போது இருளின்படியே விடுவார். சத்தியத்தை நேசித்தோம்னா தேவன் மேலே ஒரு அன்பும் ஒரு வைராக்கியமும், வேதம் வாசிக்கலையே ஜெபிக்கலையே என்ற ஒரு தாகத்தோடு சத்தியத்தை தேடணும்னா தேவன் நம்ம அந்த பகுதியில் விடுதலை தருவார். பிரியமானவர்களே, அதாவது நம்முடைய இருதயத்தில் தாகம் நம்ம பாடணும். தாகம், அதாவது வறண்ட நிலங்கள்லாம் என்ன செய்வார், தண்ணீரை ஊற்றுவேன். வறண்ட நிலமாக இருக்குது ஆண்டவரே, நான் வெறுமையாக இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க கேட்டால் தண்ணீரை ஊற்றுவார். ஆண்டவரே என் இருதயத்தில் இருள் இருக்குது ஆண்டவரே, நான் விழுந்து போயிருக்கேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னா அதில் நமக்கு கிருபை தருவார், பலன் தருவார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம வார்த்தையை கேட்குறோம், அப்படியே விட்டுட்டு போனோம்னா என்ன? இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மை துதிக்கணும் ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்லணும், உம்முடைய நாமத்தை மயப்படுத்தணும், ஒரு கங்கணங்க ஒரு எச்சரிக்கையோடு இந்த வார்த்தையை எடுத்து நம்ம இப்போ செயல்பட்டோம்னா அதுக்குள்ளே பலனை நம்ம பார்க்க முடியும். சரி, நல்ல கேட்டோம் வார்த்தை, அவ்வளோதான், தூக்கி போட்டுட்டு போனோம்னா என்ன ஆகும்? தேவனை அப்படியே நீ தூக்கி போட்டு போனியா, நீ உடனே நானும் தூக்கி போட்டு போகிறேன், அவ்வளோதான். போ. பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவை கொடுத்தாரு. அவர்கள் ராஜா வேணும் வேணும்னு கேட்டது போய் தொலைன்னு கொடுத்தாரு. ராஜா கொடுக்கணும்னு தேவனுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. தேவனே நடத்துறதுக்கு தான் விருப்பம் கொண்டார். நியாயாதிபதி மூலமாய் தேவன் நடத்திக்கிட்டு வர்றாரு. திடீர்னு ஜனங்கள் எழும்பி எனக்கு ராஜா வேணும், அவர்கள் இருதயத்தின்படி இருந்தா போ ராஜா. நம்ம எதை விரும்புகிறோமோ அதுதான் கிடைக்கும். ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக உண்மையாக சாட்சியாக மகிமையாக வாழணும். ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தில், இந்த கவலையிலிருந்து, இந்த வியாதியில், இந்த வருத்தத்தில், வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு விரும்பினோம்னா கிடைக்குங்க.
விரும்பாத வரைக்கும் என்ன இல்லை, கிடைக்காது. அது எதை நம்ம விரும்புகிறோம், இருளை விரும்புகிறோம், உலகத்தை விரும்புகிறோம், உலக சொந்தம் பந்தங்க யார் சொன்னாலும் அதை நம்புகிறோம்னா அப்போ அதன்படி போ. இருள் ஒளிக்கு வரணும்னா ஒளிக்கு வா. பிரியமான மனம் திரும்புவோம். அதாவது தாகம், பசி தாகம் உள்ளவன்கிட்ட தான் தேவன் திருப்தியாக்குவார். வெறுமையாக இருக்கிற திருப்தியாக இருக்கிறவனை வெறுமையாக அனுப்பி விடுவார். நான் பரவாயில்லைன்னு நினச்சியன்னா போ, இல்லை நான் இன்னும் பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அந்த இன்னுங்கிற வைராக்கிய வாஞ்சை நமக்குள்ள இருந்தால் தேவன் அது அந்த பகுதியில் நமக்கு நடத்துவார். திருப்தி கிறிஸ்துவ வாழ்க்கையில் திருப்தி கிடையாதுங்க. இன்னும் உலக வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கணும் போதும். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் இன்னும் ஆண்டவரே கோவப்படாமல் வாழணும், இன்னும் நான் சமாதானமாக இருக்கணும், இன்னும் நான் பொறுமையை காட்டணும், இன்னும் நான் சாந்தத்தை காட்டணும், இன்னும் என் குடும்பத்தில் சண்டை, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் கூக்குரல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, அந்த காரியத்தில் ஆண்டவரே என்னை கலைந்து போடட்டும். எனக்கு அந்த தாகம், ஒரு பசி. ஒரு கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ராஜா அரண்மனையில் எலி என்ன செஞ்சிச்சான், ரொம்ப தொந்தரவு பண்ணிச்சான். அவர் என்ன செஞ்சாராம், ஒரு மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு நல்ல பூனையை கொண்டாந்து என்ன செய்ய விட்டு இந்த எலியை பூரா பிடிக்கணும், ஒரு நல்ல பூனையை கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே நல்லா குழு 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 குழுன்னு நல்ல ராஜாவுக்கு கொண்டாடணுமா தேடி பார்த்து என்ன செய்கிறான் கொண்டாந்து விட்டாங்க. அந்த பூனைக்கு பார்த்தா வந்த உடனே நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா பராமரிக்கிறாங்க, குளிப்பாட்டுறாங்க. அது நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடும். பூனை தூங்குது, எலி அது பாட்டுக்கு அங்கிட்டு இங்கிட்டு கட்டப்பட்டான்னு ஓடுது. ராஜா பார்க்குறாரு, என்னங்கடா மந்திரி கொண்டாந்த பூனை பூரா தூங்குது, ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குது, ஒரு எலியை கூட பிடிக்க மாட்டேன். சரி, இந்த நாட்டு பூனையெல்லாம் சரியில்லை, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவோம்டான்னு சொல்லி வெளிநாட்டிலேருந்து நல்ல நல்ல பூனைகளை கொண்டாந்து இறக்கியாச்சு. இறக்குனா மக்களுக்கு ரொம்ப இது, ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக சூப்பராக இந்த பூனை பூரா நல்லா பிடிக்கும் போல இருக்குன்னு அந்த பூனையை சொல்லி இதை பராமரித்து இதை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அது நல்லா கொரட்டை விட்டு தூங்குறது மாதிரி ராஜா அந்த சிம்மாசனத்துக்கிட்டே வந்து வாசல்லே படுத்துக்கிறது, அது வாடு தூங்குறது. இவர் வரும்போது பார்த்தோன்னா எழுப்பி விட்டு புடின்னா எங்கிட்டு பிடிக்குது, அது தூங்குது. அதுக்கு இதை பார்த்துக்கிட்டு ஒரு நாள் ராஜா என்ன 2 இதுவும் பண்ணியே ஒன்றுமே நடக்கலை, ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி மந்திரிகளை சத்தம் போட்டிருக்காரு. இதை வாசலில் நின்ற ஒரு செக்யூரிட்டி, ஒரு வாட்ச்மேன், அவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு விறுவிறுன்னு ராஜாட்ட வந்து, ராஜா நான் ஒரு பூனையை கொண்டு வரேன், நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. சரி கொண்டு வா. என்னன்னு கேட்டால் அந்த பூனை கொண்டாந்து விட்டதில் சாப்பாடே கொடுக்கல. அவர் சொல்லிட்டார், இதுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, சும்மா விட்டுருங்க, அப்போ தான் பூனையை பிடிக்கும். இது பூரா நீங்கள் சாப்பாடு கொடுத்து நல்லா தூங்கின பூனை அது எப்படி பிடிக்கும்? அப்போ தான் ராஜாவுக்கு புரியுது, ஓ நம்ம ராஜாவோட பூனை மந்திரிகிட்ட சொன்னோன்னே மந்திரிகள் நமக்கு பயந்துக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, நல்லா பராமரிக்கணுமேனு பராமரித்ததில் அது தூங்கி விழுந்து ஒன்றும் பிடிக்கல, பசி இல்லை அதுக்கு. அந்த வாட்ச்மேன் சொல்லும்போது ராஜாவுக்கு கண்கள் திறக்கப்படுது, ஆகா தப்பு பண்ணிட்டோமே. உடனே பூனையை கொண்டாந்து விட்டாச்சு. அதுக்கு அங்கே சொல்லுவாங்கள்ல, காஞ்சி போய் கிடந்த பூனை, சாப்பாடு இல்லாமல் கிடந்த பூனை கொண்டாந்து இங்கே விட்டவுடனே எலி முழுன்னு தெரிஞ்ச உடனே பிடிச்சிச்சு பாருங்க. ஒரே வாரத்துக்குலாம் கிடந்த எலியை புறம் பிடிச்சி காலி பண்ணி பிரிச்சு. காரணம் என்ன? அதுக்கு பசி இருந்தது. பிரியமானவர்கள், நமக்கு பசி இருக்கா? நீதியின் மேல் பசி தாகம் இருக்கா? தேவனுடைய வார்த்தையை கேட்குறது ஒரு பசியோடு வர்றோமா? தேவனை துதிக்கிறதுல, தேவனை ஆராதிக்கிறது ஒரு பசி வரும்போதே ஒரு பசியோடு வரணுங்க, ஒரு தாகத்தோடு வரணுங்க. என்ன தாகம்? இன்றைக்கி துதிக்க போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன், இந்தந்த காரியங்களுக்காக நான் துதிக்கணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும், மகிமைப்படுத்தணும், சபையில் நான் துதிப்பேன். அப்படி வருகிறவர்கள் பசியோடு வந்து அவர்கள் துதிக்கும் போது சபையில் அங்கே அக்கினி இருக்கும். வரையிலேயே தூங்கிக்கிட்டு வந்து இங்கே வந்தோடனே ஒரு தூக்கம் போட்டு, என்னங்க இது? நல்லா யோசிச்சு பாருங்க. இருள் இருதயத்தில் இருள் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம இருதயத்தில் இருள் இருக்கு, வெளிச்சம் இங்கே உதிக்கும். பசி உள்ளவனை தேவன் என்ன செய்வார்னா திருப்தியாக்குவார்.
விடுதலை ஆக்குவார். ரகசியங்க அது. நீங்கள் துதிச்சு பாருங்கள். துதிக்கணும்னு சொல்லும்போது நமக்கு அப்படியே என்னடான்னு மாதிரி இருக்குது. எப்படா இந்த துதி ஆராதனை முடியும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் எப்படா துதி ஆராதனை வரும், மொக்கடா போட்டு நல்லா தூங்கிடலாம், ஒரு தூக்கம் தூங்கிக்கிறோம் அந்த டயத்தில் செய்திக்கு முன்னாடி. சாத்தானுடைய இதெல்லாம் வஞ்சனைங்க. நம்முடைய கண்கள் குருடாக்கி விட்டான். நம்முடைய யோசனையின்படியே தேவன் விடுவார். மனம் திரும்புவோம், தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். பிரதர் சொன்னாங்கல்ல, அந்த வசனத்தை வாசிச்சுட்டு நான் ஒரு வசனத்தை காமிக்கிறேன் பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருந்தார்கள். அவர்கள் தேவனை என்ன செய்திருந்தார்கள்? எனக்கு வெளிச்சமாக இருந்துச்சு பிரதர், இன்னைக்கு பேசும்போது வெளிச்சமாக இருந்துச்சு எனக்கு. நான் கூட இதை சில நேரத்தில் நினச்சிருக்கேன், இந்த வசனங்கள் வந்து சில நேரத்தில் ஒரு அவிசுவாசிகளுக்கு அப்படின்னு கூட நான் நினச்சிருக்கேன். அப்படி கூட கான்டெக்ட்ஸ் வருது இதில். ஆனால் இப்போ எனக்கு வெளிச்சமாக இருந்துச்சு இந்த வசனம். அது யாருக்குன்னா நமக்கு தான். எப்படி அப்படின்னா, தேவனை யார் தான் அறிந்திருக்கிறார்கள்? நான் தான் அறிந்திருக்கிறேன். நல்லது, நம்ம தான் என்ன செஞ்சுருக்கோம்? அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை தேவன் என்று என்ன செய்யவில்லை? மகிமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்தரிக்கவில்லை. மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும். இயேசு எப்போதும் பிதாவை மகிமைப்படுத்தினார், அப்படிதானே? அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தார். அவர் எப்போதும் என்ன செய்தார்னா, பிதாவே உம்முடைய நாமத்தை என்ன செய்ய? மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண. அவரை நம்ம என்ன செய்யணும்னா மகிமைப்படுத்த வேண்டும். பிரதர் நல்லா தெளிவாக சொன்னாங்க. நான் பிறருக்கு அதை என்ன செய்யணும்னா சொல்லணும். வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். அதுக்கடுத்து தேவனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னா நன்றி சொல்லணும். அதுதான் அந்த இடத்துல பிரதர் சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. மகிமைப்படுத்தவில்லை, ஸ்தோத்தரிக்கவில்லை. என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய சிந்தை இருக்குல்ல, தன்னுடைய எண்ணங்கள், அந்த எண்ணத்தில் சிந்தனையிலே என்ன செஞ்சாங்கன்னா அப்படி வீணரானார்கள். ஒன்று நடக்காத இருக்கும் பொழுது இன்னொன்று நடக்கும். சோம்பேறியா இருந்தா என்னுடைய நிலங்கள்லாம் என்ன செஞ்சிடும்? பாழாய் போகும். நான் தூங்கிட்டு இருந்தேன்னா சாத்தான் என்ன செஞ்சிருவான்னா, கலையை என்ன செஞ்சிருவான்? விதைச்சிருவான். அப்ப நான் எப்படி இருக்கணும்னா, எப்போதும் ஸ்தோத்தரிக்கக்கூடியவனாக நான் செக் பண்ணுவேன். சில நேரத்தில் சில நம்மளையுமே அறியாமல் ஒரு சில நேரத்தில் ஒரு காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவரையும் சொல்கிறேனா அல்லது வேற எதுவும் சொல்கிறேனா, ஸ்தோத்திரம் சொல்கிறேனா அல்லது வேற எதுவும் சொல்கிறேனா, நான் வெட்கப்பட்டிருக்கேன். சில வேளைகளில் ஆண்டவரை நான் துதிச்சிருக்கேன். ஆண்டவரே, என்னுடைய வாயில் இது போல் ஒரு ஸ்தோத்திரத்தை கொடுத்ததுனால நன்றி ஆண்டவரே. சில வேளையில் வெட்கப்பட்டிருக்கேன். ஆண்டவரே, நான் வெட்கப்படுறேன் இந்த விஷயத்துக்காக அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, நம்ம எப்போதும் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும்? துதி, ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி மகிமைப்படுத்தாத அவர்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருள் அடைந்தது. பிரதர் இப்போ சொன்னாங்க, ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு? எத்தனை பலிபீடத்தை கட்டினாரு? 4 பலிபீடத்தை என்ன செஞ்சிட்டாரு? கட்டிட்டார். அவர் பாருங்க எப்படி இருந்தார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் பாருங்க, 18வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். ஏதுவில்லை, அதுக்குரிய எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அவன் என்ன செய்தான்? நம்பிக்கையோடு என்ன செய்தான்? விசுவாசித்தான். ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் எப்படி இருக்கல? விசுவாசத்துல அப்படியே ஒரு இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா வேவரிங் அப்படின்னு இருக்கு. வேவரிங்னா அப்படியே தள்ளாடுறது, அப்படியே தள்ளாடவில்லை. அவனுடைய விசுவாசம் அப்படின்னா ஒரு தள்ளாட்டம் இல்லை.
அவன் விசுவாசத்திலே பலமுள்ளவனா இருந்தான். விசுவாசத்திலே அவனுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, இல்ல தேவன் தருவார், அவர் வாக்குத்தத்தம் செய்ய சொன்னதை அவர் செய்ய வல்லவர். பாருங்க, அது வருது அந்த வசனத்துல. அவன் 19 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அங்க என்ன வாசித்தோம்? அவர்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? அவருடைய எண்ணத்துல அதை என்ன செய்யலாமே, எண்ணவே இல்லை. தன்னுடைய பலவீனத்தை அவன் எண்ணவே இல்லை. அவன் 100 வயது உள்ளவனா இருந்தான். ஆனால் அவன் திரும்ப திரும்ப அவனுக்கு எண்ணத்துல சிந்தையில அவனுக்கு வருது, வீணராகிறதற்கு வருகிறது வீணான எண்ணங்கள். ஆனால் அதை அவன் என்ன செய்தான்னா புறக்கணித்தான். புறக்கணித்து அதை மறுத்தான், எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து 20 வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில், எப்படி விசுவாசத்தில் வல்லவனானா, தேவனை என்ன செய்தான்? அவன் மகிமைப்படுத்தினான். தேவனை மகிமைப்படுத்தி, இல்ல தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர், அவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். அவன் நம்பி விசுவாசத்தில் என்ன செய்தான்? வல்லவனானான். தேவனை மகிமைப்படுத்தினான். அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். 4 பலிபீடத்தை கட்டிட்டார். பிரதர் சொன்னது போல ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆண்டவர் நல்லவர், நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். அரிது அரிது மானிடனாய் பிறப்பது அரிது, அதுலேயும் கூன் குருடு செவிடு இல்லாமல் பிறப்பது அப்படின்னு சொல்லி வேர்லியா சொல்லுவாங்க, கவிஞன் சொல்லியிருக்கார். ஆனால் அரிது அரிது, கிறிஸ்தவனாய் பிறப்பதே அரிது. அதிலும் சிஎஃப்சியில் இருப்பது அரிதிலும் அரிது. எத்தனை பேர் வஞ்சிக்கப்படுகிறார்கள் துர் உபதேசத்தினால். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, தேவன் வார்த்தையை தரக்கூடிய, தீர்க்க தரிசனமான வார்த்தையை தரக்கூடிய ஒரு சபையில் என்ன செய்கிறேன்? நான் இருக்கிறேன். நான் பாதுகாப்பா இருக்கிறேன். நோவா பெட்டகத்தில் இருந்தது போல 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். அது போல நான் என்ன செய்கிறேன்னா, ஒரு பாதுகாப்பான ஒரு பேழையில் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ஆண்டவரை நம்ம துதிக்க முடியாதா? ஸ்தோத்திரிக்க முடியாதா? கண்டிப்பாய் முடியும். ஆண்டவரே முடியும், உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்ல முடியும். அநேக காரியங்கள். எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து அப்படின்னு சொல்லி எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும்? விசுவாசத்தில் வல்லவனாக மாறட்டும், தேவனை மகிமைப்படுத்தட்டும், எனக்கு நீங்க உதவி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம்னா, ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு உதவி செய்வார். உதவி செய்கிற நல்ல தகப்பன் அவர். ஒரு தகப்பன், நல்ல தகப்பன். நான் கெட்ட தகப்பன், நம்ம எல்லாரும் பொல்லாதவ தகப்பன் பார்கள். ஆனால் தேவன் நல்ல தகப்பன். அவர் என்ன செய்வார்னா, எனக்கு உதவி செய்வார். நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பன் அவர். நம்ம நிறைய நேரத்தில் என்ன செய்யறது இல்லைன்னா, தேவனை மகிமைப்படுத்துறது இல்லை. என்னப்பா இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது, இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, இந்த காரியத்தில் இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கு, அதுக்காண்டி ஜெபம் பண்ணீங்களா? இல்லை, அதை நினச்சிக்கிட்டே இருக்கேன். சிந்தனையினாலே வீணராகிறது, அதை நினச்சிக்கிட்டே இருக்கேன். கவலைப்படுறேன், கண்ணீர் கூட வடிக்கிறேன். ஆனால் யார்கிட்ட கிடையாது? தேவன்கிட்ட கிடையாது. எனக்கு கிடைக்கலையே, எனக்கு அது செய்யலையே, அது மாறலையே, இது நடக்கலையே. ஆனால் தேவன்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்ய, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீ விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவன் அல்லவா, நான் ஞானஸ்நானம் எடுத்தவன் அல்லவா,
நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவன் அல்லவா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் என்ன செய்ய, விடுதலை கொடுத்துருவார். ஆனால் அந்த இடத்துக்கு போகிறதே கிடையாது. அந்த இடத்துக்கு போகிறதே கிடையாது. ஏன்னா உழுக்க இருக்கிறது என்னன்னா, அது அந்த அந்த விருப்பம் இல்லை, விடுதலை அடைய வேண்டுமே. தாகம், பிரதர் சொன்னாங்கல்ல, தாகமே இல்லை. தாகமாக இருந்தால் தானே, பசியாக இருந்தால் தான் பூனை என்ன செய்யும், எலியை பிடிக்கும். அது நல்லா சாப்பாடு கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்ன செய்யாது, பிடிக்கவே பிடிக்காது. அது பாடு பக்கத்தில் போனால் கூட என்ன செய்யும், ஒன்றுமே செய்யாது. ஆண்டவர் ஒரு வசனம் தாகத்தை குறித்து பாருங்கள். இதை முடிச்சுட்டு அப்படியே நான் முடிச்சிடுறேன், ஏன்னா ஆண்டவர் நல்லவர். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசுவுக்கு இருந்த தாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே யோவானிடத்தில் வந்தார் ஞானஸ்தானம் பெறுவதற்கு. முடிஞ்சிருச்சு, 30 வருஷம் ஆண்டவர் அழைத்துட்டார். அழைத்த உடனே ஆண்டவர் புறப்பட்டு வந்து விட்டார். முதல்ல என்ன செய்தார்னா, அவருக்குள்ளாக ஒரு தாகம், நான் நீதியை நிறைவேற்ற வேண்டுமே, நீதியை நான் ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்கு அப்படின்னா, நான் பாவத்திற்கு மரித்து நான் நீதிக்கு பிழைக்கும்படிக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஞானஸ்தானம் என்ன செய்கிறேன், எடுக்கிறேன். அது எனக்கு தேவை அல்லது நமக்கு தேவை. நாம் பாவிகள். ஆனால் இயேசு பாவி கிடையாது, அவர் பரிசுத்தர், பாவத்தை காணாத சுத்த கண்ணர். அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை, அவர் பாவம் செய்யவில்லை அப்படின்னு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர் இப்பொழுது என்ன செய்கிறார்னா ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வர்றார். பாருங்க, யோவான் அவருக்கு தடை செய்து வரிசையா போயிட்டே இருக்காங்க. அவர் முக்கி விட்டுட்டே இருக்கார். ஒவ்வொருத்தருக்கா என்ன செய்தாரு, முக்கி விட்டு இப்படி போகிறாங்க, இப்படி வர்றாங்க, வரிசையில் போகிறாங்க வர்றாங்க, ஏகப்பட்ட கூட்டம். ஆனாலும் என்னது, வரிசையாக போகிறாங்க, முக்கி விடுறாரு. பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, எல்லாருக்கும் சொல்லி அனுப்புகிறார். இயேசு வருகிறார். இயேசுன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இப்பொழுது அவர் என்ன சொல்கிறார்னா, யோவான் அவருக்கு தடை செய்தான். ஸ்டாப், STOP, ஸ்டாப் அப்படின்னா நிறுத்து. என்னப்பா வரிசையாக போயிட்டே இருந்தாங்க, இப்போ என்ன ஆயிடுச்சு, நின்றுச்சு அந்த வரிசை. ஸ்டாப், தடை செய்தான். தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு. அவன் என்ன செய்தான்னா தடை செய்தான். நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ, நான் யாரு, உம்முடைய அந்த பாதரட்சியின் வார கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொன்னேன்ல, நான் போய் உமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதா அப்படின்னு சொல்லி அவர் பதறார். அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்கஷனே ஓடிட்டு இருக்கு. ஜனங்கள்லாம் கூட்டமாக வரிசையில் நின்றுகிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்தார்னா, இப்பொழுது இடம் கொடு. அருமையான வார்த்தை, இப்பொழுது இடம் கொடு. நீ வேணா அவர் சொல்றாரு, இவர் இடம் கொடு அப்படின்றாரு. அவனுக்குள்ள பெரிய ஒரு சம்பாஷணையே நடக்குது. வேணவே வேணாம், இடம் கொடு. அவருக்கு இருக்கிற தாகத்தை பாருங்கள். நம்மகிட்ட எப்படி தாகம் இருக்கிறது. ஆண்டவரே, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நான் தாகமாக இருக்கிறேனா? வாலிபர்கள், வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், தயவு செய்து என்ன செய்ய, இந்த வார்த்தையை கேளுங்கள். நான் எப்போதும் பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்கேனா? உங்களுக்கு எப்போதுமே பைபிள் படிக்கிற, இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், இந்த எங்க ஹையர் அத்தாரிட்டியில் ஒருத்தர் கேட்டார், நீங்கள் என்னது எப்போதும் பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? ஆமாம், நான் எப்போதுமே பைபிள் படிச்சுட்டு இருப்பேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் எப்போதும் பைபிள் படிப்பீங்களா? போய் என்ன செய்வீங்க, இங்கேருந்து போன உடனே பைபிளை என்ன செய்வேன், திறந்து வச்சு பைபிளை படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த காலத்திலிருந்து
நான் சொல்கிறது வந்து 17 வயசுலேருந்து நான் சொல்கிறேன். நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அவர்கிட்ட சொன்னேன், நான் படிச்சுக்கிட்டாமா, எனக்கு இதுதான் வேலையே, நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நம்ம அப்படி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. நீதியை நிறைவேற்ற அவருக்குரிய தாகத்தை பாருங்களேன். நீதியை நிறைவேற்ற அவருக்குரிய தாகம். அவர் பாவி இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்களாம் வாங்க, ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கூட்டத்துக்கு அட்டன் பண்ணலாமா, அப்படியே போயிடலாமா? நைஸா அவசரமான வேலையெல்லாம் இருக்குது நமக்கு, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்வோம், போயிடலாமா, இல்லை தான் அட்டன் பண்ணலாமா? ஏங்க, நமக்கு இருக்கிற தாகமும் இயேசுவுக்கு இருக்கிற தாகத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஆண்டவர் பாருங்க, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே என்ன தெரியுமா ஆச்சு? ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏற கூட இல்லை, உடனே வானம் என்ன செஞ்சிருச்சு, எப்படி திறந்துச்சு? அந்த வசனத்தை பாருங்க, 16வது வசனத்தை பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, எப்படி உடனே, நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் உடனே அப்படின்னு. நீங்கள் வேணா விட்டுருவீங்க, நான் என்ன செய்வேன்னா அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, இதோ எப்படி திறந்துச்சு, சும்மாலாம் திறக்கல, இதோ வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை அவர் என்ன செய்தார், கண்டார். பாருங்க, நீதியை நிறைவேற்றணும்னு எவ்வளவு, நீதியை நிறைவேற்றி பார்ப்போமே. ஆண்டவரே, நான் நீதியை நிறைவேற்றுவேன், ஆண்டவரே எனக்கு நீ உதவி செய்யும், ஆண்டவரே எனக்கு தாகத்தை தாரும், ஆண்டவரே நான் மனந்திரும்பட்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் நான் அசால்ட்டா இருந்துட்டேன், ஆண்டவரே வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த குப்பையான வாழ்க்கை வேண்டாம், ஆண்டவரே இந்த அசிங்கமான அருவருப்பான வாழ்க்கை வேண்டாம், ஆண்டவரே நான் இனிமேல் உம்முடைய சித்தத்தை தான் செய்வேன், என்னுடைய சித்தம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, நீதியை நிறைவேற்ற ஒரு தாகம் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு எப்படி இயேசுவுக்கு இதோ வானம் திறக்கப்பட்டது அப்படின்றது போல, இதோ அப்படின்னு சொல்லி உங்க பேரை போட்டுக்காங்க, உங்களுக்கு என்ன செஞ்சிடும், வானம் திறக்கப்பட்டோம். ஓகே, ஆண்டவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆண்டவர் நம்ம நினைக்கிறதை விட, நாம் எண்ணி பார்க்கிறதை விட அவர் மேலான காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்னா, தேவனை ஸ்தோத்தரிக்கல, தேவனை மகிமைப்படுத்தாம சிந்தனையினாலே வீணராகிறோம். வேண்டாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை, ஆண்டவரே இன்றிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நான் என்ன செய்ய போகிறேன், வரப்போகிறேன், நான் ஒரு முடிவு எடுக்க போகிறேன், ஆண்டவரே நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், ஆண்டவரே உமக்கென்று நான் வாழ போகிறேன், ஆண்டவரே இது அந்த பிரதர் பார்ப்பாரு, இந்த பிரதர் பார்ப்பாரு, அப்பா பார்ப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆண்டவரே நான் உமக்கென்று வாழ போகிறேன், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டோம்னா, ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார்.